நாடகத்துக்கு அடுத்து தொலைக்காட்சி தொடர். இப்போ நாடகம் வந்து நான் அதுவும் ராதாரவி சொன்ன ஒரு வார்த்தை தான். அதையும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சினிமா வந்து வெறியர்களை உருவாக்கும், நாடகம் ரசிகர்களை உருவாக்கும்னாரு. சினிமாவில் வந்து எம்ஜிஆருடைய ரசிகன் இல்லை சிவாஜியுடைய ரசிகன் அப்படின்னா அவருக்கு எம்ஜிஆர் தான் தெரிவார், சிவாஜி தான் தெரிவார், ரஜினி தான் தெரிவார், கமல் தான் தெரிவார். மற்றவ யாரையும் சுற்றி இருக்கவங்களை யாரையும் பார்க்கவே மாட்டான். அவன் இஸ் ஃபோக்கஸ்டு. ஸோ அவரை படம் பார்த்துட்டு வந்தால் ஈ வில் டாக் ஒன்லி அபவுட் எம்ஜிஆர். அவர் நானே அப்படிதான், நான் பெரிய எம்ஜிஆர் ரசிகர். ஆனால் நாடகத்தில் இருக்க பாருங்க, நாடகத்தில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணுறவனுக்கு கூட பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கும். நான் பார்த்துருக்கேன் என்னுடைய நாடகத்திலேயே. நான் நாடகத்தில் ஹீரோ, நான் ப்ரொடியூசர், என்னை அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ட்ராமா முடிஞ்ச உடனே உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து கைக்குலிக்கு சார் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணீங்க சார். அந்த கடைசி சீனில் கந்து வட்டி கந்தசாமி ஒருத்தர் வந்தார், அவரை பார்க்கணும் சார், பிச்சுட்டேன் சார். ஒரு சின்ன ஒரு போஸ்ட்மேனாக ஒருத்தன் வந்திருப்பான். சார் சொல்லுவார், எங்கள் பாலச்சந்தர் சார், நாகேஷ் வந்து சொல்லுவாராம், பாலு 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 இன்னைக்கு எனக்கு ஒரு சீன் பாலு உள்ளே போகிறேன், நான் உள்ளே போகிறேன் பாலு, ப்ளீஸ் பாலு, எனக்கு இந்த ட்ராமாவில் உள்ளே போகிறேன் பாலு அப்படின்னாரு. டே சரி நான் போடா, உள்ளே போய் பேப்பர் போடுற பையனாக போடுறேன், அந்த இன்னைக்கு அந்த பையன் வரல, இந்த பேப்பர் போடுற பையனாக பண்ணு அப்படின்னுவார். அந்த ரோலில் சார் அவன் சைக்கிளில் உள்ளே போய் சார் பேப்பர் அப்படின்னு தூக்கி போடுற ஒரு ஸ்டைல் இருக்கும் பாருங்க. எல்லாம் வந்தவங்கலாம் சார் நாகேஷ் எங்கே சார் தான் கேட்பாங்க, ஒரே இடத்துல தான் வருவான். அதுதான் நாடகத்துல வந்து கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். கலைஞர்களுக்கு சந்தோஷம், ரசிகர்களுக்கு சந்தோஷம்.